ஸோ குட் மார்னிங்னே வருது எல்லா வீடியோஸ் இது மறந்துடுறேன். ஸோ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ஸோ வெல்கம் பேக் டு another புது வீடியோ. ஏஞ்சிக்கிறது 11 ஆகிடுது. இதில் வந்து குட் மார்னிங் சொல்லுங்கள். ஸோ குட் ஆஃப்டர்நூன். ஸோ எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு another புது வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம ஆர்ம்ஸ் தான் ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ நேற்று டெட்லிஃப்ட் பண்ணதில் லைட்டாக இந்த போன் வந்து லைட்டாக பெயின் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நல்ல ஒரு 5 to 6 வேரியேஷன் வார்ம் அப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஆர்ம் செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் ஆர்ம் செஷன் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆர்ம் செஷன் வந்து ஸோ நல்ல பம்ப், நல்ல கிரேசி பிஆர், எல்லாத்துலேயுமே ஒரு பிஆர்னு இல்லை, நல்ல ஒரு ப்ரோக்ரஸ், ஒரு 2-3 ரெப்பு ப்ரோக்ரஸ் ஆச்சு. அண்ட் டைம் அண்டர் டென்ஷனுமே நல்லா போச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்ப்போம் எதுனா ஒரு பிஆர் கிடைக்குதா இல்லை ஒரு நல்ல ப்ரோக்ரஸ். ஸோ இன்றைக்கான செஷன் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ ஹோப் எல்லாம் நல்லா போகும்னு நினைக்கிறேன். அண்டு ப்ரீ ஒர்க் அவுட்டாக நம்ம என்ன சாப்பிட்டோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 800 to 900 கேலரிஸ் சாப்பிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அந்த 1500 அந்த அளவுக்கு டச் பண்ணலான்னு பார்க்குறேன். பட் நான் கொஞ்சம் ஏர்லியாக இருந்துச்சு, இன்னொரு மீல் சாப்பிட்டேன்னா மேபி அதை நான் ரெக்டிஃபை பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ. வார்ம் அப் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வேரியேஷனாக நம்மளோட ட்ரைசிஸ் புஷ் டவுனில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கைண்ட் ஆஃப் இன்னைக்கு கொஞ்சம் நிறையா ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் பற்றி இல்லை ஐ ஃபீல் லைக் இன்னும் கொஞ்சம் நிறையா பேசலாம் அப்படின்னு தோணுது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வேரியேஷனில் நல்லா ப்ரோக்ரஸ் போச்சுன்னா ஸோ மைண்ட் செட்டுமே கிளியராக இருக்கும். ஸோ தட் வில் கெட் எ குட் டே இன் தி ஜிம். ஸோ லெட்ஸ் கோ. ஃபஸ்ட் வேரியேஷனாக ட்ரைசிஸ் புஷ் டவுனில் கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் வேரியேஷனில் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ். லாஸ்ட் செஷனை விட இந்த செஷன் 2 ரெப்பு ப்ளஸ் 10 செகண்ட் டைம் அண்ட் டென்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ரோக்ரஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதே செட்டில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு டவுட் இருக்கலாம், ஏன் வந்து நான் டைம் அண்ட் டென்ஷன் வந்து இவ்வளோ முக்கியமாக ஸோ எல்லா வீடியோலையும் சொல்லி அதை பற்றி ஏன் பேசுகிறேன்ட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேரியேஷன்லாம் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ஏன் வந்து டைம் அண்ட் டென்ஷன் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் கோ. நெக்ஸ்ட் செட்டுமே 55 kgsயில் தான். ஹோப் அந்த இன்னொரு பேரண்ட்ஸில் அதோ கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 3 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் செட் அடிப்போம். ஸோ நம்மளுக்கு ட்ரைசிப்ஸில் வந்து செகண்ட் வேரியேஷனில் வந்து 9 reps கிடச்சிச்சு. ஸோ லாஸ்ட் டைமுமே இதே தான் கிடச்சிச்சு. ஸோ என்னதான் நம்மளுக்கு ஒரு +1 கிடைக்கலனாலே ஃபஸ்ட் செட்டை நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ மைனஸ் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் செட்டை வந்து 45 kgsயில் வந்து 20 reps பண்ணேன். ஸோ நான் ஏன் இந்த சொல்லியிருப்பேன், எனக்கு ஐ ஃபீல் லைக் நான் இன்னும் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னொரு செட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செட் வந்து என்னோட செட். ஸோ இது வந்து எனக்கு இஷ்டப்படுற மாதிரி நான் ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ ஜிம் ப்ரோஸ் இல்லை யாரும் ஒருத்தர் கூப்பிட்டு ஃபுல் ஃபெயிலியர் போயிட்டு என்னால் எவ்வளோ ரெப்ஸ் முடியுமோ அவ்வளோ ஃபெயிலியர் போயிட்டு இன்னொரு 5 இல்லை ஒரு 6 வந்து அவங்க ஹெல்ப்போட இன்னும் புஷ் பண்ண ட்ரை பண்ணுவேன். எல்லா வேரியேஷனுமே லாஸ்ட் செட்டு என்னோட செட்டு. ஸோ அது வந்து நான் வெயிட் கம்மி பண்ணி அடிப்பேன். இல்லை ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சுன்னா ஈகோ அவ்வளோ ஹர்ட் ஆகாது. இருந்தாலும் சேஃப்டி தான் ஃபஸ்ட் முக்கியம். அண்ட் வெயிட் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுவேன் இல்லை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெயின் பண்ணுவேன். பட் அதே வேரியேஷனில் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பைசெப்ஸ் கர்ல். ஸோ இதுலேயுமே வந்து 55 kgs 9 reps கிடச்சிருக்கு லாஸ்ட் டைம். ஸோ இந்த வாட்டி ஒரு 10க்கு எய்ம் பண்ணுவோம். செகண்டு செட்டில் வந்து 10 கிடச்சிருக்கு. ஸோ 10 இல்லை 11 ட்ரை பண்ணுவோம். ஸோ ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு எத்தோடனே 12 இல்லை
ஒரு 1 மினிட் இன்னும் டைம் டென்ஷன்லாம் தேவையில்ல. ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணவும் முடியாது. ஸோ லெட்ஸ் கோ. 55 kgsல ஃபர்ஸ்ட் செட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். Come on, buddy, 2 more. One more. யாருங்க சொன்னது உங்களுக்கு இத்தின் ட்ரப் வேணும், இத்தின் வேரியேஷன் வேணும், அப்போ தான் அவங்களால மசில் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேரியேஷன் பண்ணாலுமே ஸ்மார்ட்டாக ட்ரெயின் பண்ணால் அந்த ஒரு வேரியேஷனே போதும். ஸோ நான் ஒரு வேரியேஷன் ஃபார் ட்ரைசிப்ஸ், இன்னொரு ஃபார் பைசிப்ஸ் தான் பண்ணேன். ஸோ இதுக்கே வந்து ஃபுல் பம்ப், கிரேசி பம்ப்பு, கேஜி ஜிப்பு போகிறவங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பைசிப்ஸ் பம்ப் ஆகிடுச்சுன்னா 1 இன்ச் மேலே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணுறது தான் இருக்கிறதுலேயும் பெரிய டாஸ்க்கு. பட் ஃபேன்சி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் ஒரு வேரியேஷனுமே ஸ்மார்ட்டாக ட்ரெயின் பண்ணிங்கன்னா அதுவே போதும். அண்ட் பைசிப்ஸில் எனக்கு இந்த பைசிப்ஸ் கர்லில் வந்து லைட்டாக ஃபார்ம் மிஸ் ஆகுது. ஸோ அதுக்கு நான் இன்னும் பண்ணோம். ஸோ இன்னும் ஃபார்ம் மேலே ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் கைக்கு வந்துடும். ஸோ டைம் அண்டர் டென்ஷன். ஸோ இது வந்து ரிலாக்ஸாக உட்காந்து ஸோ பைசிப்ஸ் கர்ல் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னொரு வேரியேஷன் வந்து ட்ரைசிப்ஸ் ஓவர் ஹெட் எக்ஸசைஸ் இருக்குது கேபிளில். ஸோ அது பண்ணிவிட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு பிளானை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி எதுவுமே நான் ட்ரெயின் பண்ணதில்லை. ஒரு லாஸ்ட் 3 months தான் இதை ட்ரெயின் பண்ணுறேன். இந்த மாதிரி இதை சூஸ் பண்ணி நான் ட்ரெயின் பண்ணியிருந்துருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ. 2 வேரியேஷன் முடிஞ்சு, நல்ல ஒரு ப்ரோக்ரஸ். ஸோ செகண்ட் வேரியேஷனில் பைசிப்ஸ் கர்ல் வந்து ஒரு ரெப் மைனஸ் ஆகிடுச்சு. அண்ட் டைம் அண்ட் டென்ஷன் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு ரெப், ஏன்னா இன்னொரு ரெப் நான் பண்ணியிருந்தேன்னா ஆப்வியஸ்லி எனக்கு இன்னொரு ரெப் போகணுன்னு தோணலை. ஏன்னா அங்கேயே ஃபுல் ஃபெயிலியர் ஆகிட்டேன். அண்ட் இன்னொரு ரெப் போனாலே சீட் பண்ணி ஃபுல் ஃபார்ம் மிஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் பெட்டர் நெக்ஸ்ட் செஷனில் அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்குவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் முடிச்சுட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ. நெக்ஸ்ட் வந்து ட்ரைசிப் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் வேறு ஒரு 3 செட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ ட்ரைசிப்ஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்பவே நல்லா போச்சு. தேர்ட் வேரியேஷனில்
கம்மி ரெப்ஸ் பண்ணி ஹைப்போட்ரோஃபி ஃபோக்கஸ் பண்ணி போட்டேன். ஸோ நல்ல ஒரு பம்ப்பு. ஸோ டைம் அண்ட் அட்டென்ஷன் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதனையே நான் ஃபாலோ பண்ணேன்னா, ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து நிறையா புதுசாக ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஸோ அப்படி தான் இந்த மாதிரி ஒரு இதை நான் ட்ரை பண்ணேன். ஸோ இது வந்து ரொம்பவே எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எஸ்பிடி கூட ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். ஸோ பவர் லிஃப்டிங். ஸோ எஸ்பிடினா என்னென்னா ஸ்குவாட்ஸ், பெஞ்ச் ப்ரெஸ், டெட் லிஃப்ட். ஸோ இதையும் ட்ரைன் பண்ணலான்னு இருந்தேன். அண்டு ஸோ இப்படி தான் நான் வந்து டைம் அண்ட் அட்டென்ஷன் இந்த லைக் எப்படி சொல்கிறது லைக் டைம் அண்ட் அட்டென்ஷன் இந்த கான்செப்டை வந்து நான் என்னோடய ட்ரைனிங் ஸ்பிளிட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதில் வந்து எனக்கு நல்லாவே ஒரு ப்ரோக்ரஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை. ஸோ டைம் அண்ட் அட்டென்ஷன் என்னென்னா, ஸோ 1 minute உங்கள் கோல். ஸோ நான் வந்து 1 minute இல்லை 1 minute ப்ளஸ் என்னோடய கோல் வந்து உங்களது வந்து 2 minutes கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பொறுத்த வரை தான், இல்லை 1.5 minutes கூட வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து 1 minute ப்ளஸ். ஸோ 1 minute மேலே எவ்வளோ வந்தாலுமே அது வந்து அந்த ரெப்லேருந்து அந்த வெயிட்லேருந்து நான் நெக்ஸ்ட் வெயிட்டுக்கு போயிடுவேன். ஸோ இந்த 1 minute என்ன பண்ணணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறேன்னா, ஃபார் 15 kgsல எனக்கு 12 rep கிடைக்கணும். கரெக்டாக அந்த 1 minute மேலே போயிடணும். ஸோ 1 minute மேலே போகும்போது நான் என்னோடய 12 reps வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ 12 rep மேலேயும் போயிடக்கூடாது, 12 rep கீழே வரக்கூடாது. ஸோ அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து டைம் அண்ட் அட்டென்ஷன் கான்செப்டை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் என்னோடய ஒர்க் அவுட்டில். ஸோ நல்ல ரிசல்ட் போயிட்டுருக்கு. ஸோ இதே தான் நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவேன்னா மேபி தெரியல. ஸோ ஒரு 2 months ஒரு லாஸ்ட் 3 months நான் வந்து அதை ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ புதுசாக வந்து எனக்கு வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து இன்னும் நம்ம இன்னும் இன்டென்சிட்டியை கம்மியாக ஃபாலோ பண்ணுறோமோ என்னவோன்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னோடய 3ஆவது செட்டு, நான் 2 செட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டைம் அண்ட் அட்டென்ஷனில். ஸோ 3rd செட்டாக எனக்கானது வச்சுக்கினேன். ஸோ எல்லா வேரியேஷன்லையுமே 3rd செட் எனக்கானது. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதை ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ உங்கள் ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டை நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ சிம்பிளாக வந்து உங்களால் ஈஸியாக ட்ராக் பண்ணவும் முடியும். ஈஸியாக அதை வந்து உங்களால் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஜிம்முக்கு வரும்போது ஸோ இதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நெகட்டிவ் நோட்டோட வர மாட்டீங்க. ஸோ பாசிட்டிவாக வந்து பிடிச்ச மாதிரி இதை ட்ரெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் 100% கொடுப்பீங்க. ஸோ இதுதான் அந்த டைம் அண்ட் அட்டென்ஷன் கான்செப்ட்டு. ஸோ அந்த 1 minute நீங்கள் உங்கள் எந்த மசிலை டார்கெட் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் டென்ஷன் கொடுக்கணும். ஸோ நான் 2 செட் இப்படி பண்ணுவேன். ஸோ டைம் அண்ட் அட்டென்ஷன். 3rd செட் வந்து ஹைப்போட்ரோஃபி, அதாவது வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டு நிறைய படிப்பேன். ஸோ இதுதான் வந்து ஹைப்போட்ரோஃபி ஒர்க் அவுட்டு. ஸோ உங்களுக்கு ஹைப்போட்ரோஃபி பிடிச்சிச்சுன்னா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை டைம் அண்ட் அட்டென்ஷன் கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இப்போ ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் ஒரு 1 week 2 week 3 weeks உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு 6 weeks ட்ரை பண்ணுங்கள். ஆப்வியஸ்லி இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேரியேஷனை வந்து நீங்கள் இந்த கான்செப்டை வந்து நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இதில் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ நான் ட்ரைசெப்ஸ் புஷ்அப்ஸ் பண்ணேன் இல்லையா. ஸோ அதில் வந்து 35 kgsலேருந்து 55 kgs வரைக்குமே அந்த டைம் அண்ட் அட்டென்ஷன் கான்செப்டை வச்சு தான் நான் வந்து ட்ரெயின் பண்ணேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஒன்று உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் வெயிட்ஸை. அண்ட் ஃபார்ம் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா டைம் அண்ட் அட்டென்ஷனில் இந்த 1 minute 12 reps பண்ணுறது வந்து லைட்டாக டாஸ்க்கான விஷயம் தான். ஸோ அதில் வந்து உங்கள் ஃபார்மை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்கள் ஃபார்ம் வந்து ஆன் பாயிண்டில் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 35லேருந்து 55 kgs போகிற ஜேர்னியில் நீங்கள் இது ஃபுல்லாக கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மசில் க்ரோ ஆகிறதுக்கு 100%, இல்லை அட்லீஸ்ட் உங்கள் ஸ்ட்ரென்த்தனை க்ரோ ஆகும். இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று ஆகும். ரெண்டுமே கூட ஆகலாம். ஸோ ரெண்டுமே ஆகும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இத்தினாலாக. ஸோ பைசிப்ஸ் பம்புமே ஒரு நல்ல பம்ப், ட்ரைசிப்ஸுமே. ஸோ நான் ஒரே ஒரு வேரியேஷன் தான் பண்ணேன். ஸோ ஒரு வேரியேஷன் ஃபார் ட்ரைசிப்ஸ், ஒரு வேரியேஷன் ஃபார் பைசிப்ஸ். இப்போது செகண்ட் வேரியேஷன் பண்ணேன் ட்ரைசிப்ஸ்க்கு. அந்த ஒரு வேரியேஷன்லுமே, அதாவது இந்த வேரியேஷனுக்கு முன்னாடி இந்த ஒரு வேரியேஷன்லுமே என்னோடய பைசிப்ஸ் வந்து ஃபுல்லாக பம்ப் ஆயிடுச்சு, ட்ரைசிப்ஸும் ஃபுல்லாக பம்ப் ஆயிடுச்சு. ஏன்னா டைம் அண்ட் அட்டென்ஷன் கான்செப்ட். ஸோ நான் ஃபஸ்ட் வேரியேஷனில் லைட்டாக வார்ம் அப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வேரியேஷன் டைம் அண்ட் அட்டென்ஷன் ஃபஸ்ட் செட்டு நான் இதை ஃபாலோ பண்ணதுனால நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சு, நல்ல ஒரு ஸ்க்வீஸ். ஸோ டைம் அண்ட் டென்ஷனை வந்து நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னா மேலே ஸ்ட்ரெச் ஆகும், உங்கள் ட்ரைசிப்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அங்கே வந்து உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் மேலே வந்துட்டிங்களா புஷ் டவுன்.
ஸோ நீங்கள் நெகட்டிவ் மேலே வரீங்களா, ஸோ அதுதான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் வந்து டைம் அண்ட் அட்டென்ஷன் கான்செப்ட். ஸோ இது உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா இதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை ஹைப்பர்ட்ரோஃபி இதில் எல்லாத்துலேயுமே மசில் க்ரோ ஆகும் அன்டில் யூ கோ டில் ஃபெயிலியர். ஸோ ஃபெயிலியர் ஸ்வீட் ஸ்பாட்டுமே ரிசர்ச் வச்சு பார்த்தா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் 6 reps மேலே எந்த ரெப் ஃபெயிலியர் வரைக்கும் எத்தனை போனாலுமே உங்களுக்கு மசில் க்ரோ சிமிலராக தான் இருக்கும். பட் நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சி ட்ரெயின் பண்ணும்போது உங்களால் ஒர்க் அவுட்டுமே ஈஸியாக பண்ண முடியும் அண்ட் மசில் க்ரோத்துமே உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அதுதான் டைம் அண்ட் அட்டென்ஷன் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பைசெப்ஸ் கர்லில் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பைசெப்ஸ் கர்லில் நெக்ஸ்ட் லெவல் ஒரு ப்ரோக்ரஸ். ஸோ இந்த வாட்டி பார்ப்போம் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் கோ. Come on. Don't try to chase your reps, try to control your weights. இதுதான் எப்பவுமே வந்து உங்கள் ரெப்ஸை சேஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ வெயிட் லிஃப்ட் பண்ணுறீங்களோ அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரெப்ஸை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம், ஃபார்ம் காம்ப்ரமைஸ் இப்போ கூட என் ஃபார்ம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு ஒரு ரெப் எக்ஸ்ட்ரா காசிச்சு. பட் இதை நான் ட்ராக் பண்ணுவேன்னா ஆப்வியஸ்லி இல்லை. நீங்கள் கரெக்டான ஃபார்மில் பண்ணால் தான் நீங்கள் அதை ட்ராக் பண்ணலாம்.
ஓகே கைஸ், ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் வேரியேஷன் ஹேமர் கல். ஸோ இதோட வந்து நம்மளோட ஆர்ம் செஷன் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நல்ல ஒரு ஆர்ம் செஷன். அவுட் ஆஃப் 10 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன். ஃபார் ஷுர் நாளைக்கு சோர்னஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு நான் ஷூட் பண்ண போகிறேன். சோர்னஸ் இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஹோப் யூ லைக் தி வீடியோ. அண்ட் டைம் அண்ட் அட்டென்ஷன் பற்றி பேசியிருப்பேன். ஸோ அதை பற்றி எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இல்லை என்னோடய ஜர்னி த்ரூ அவுட்டாக ஃபாலோ பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு செஸ்ட் அண்ட் ஷோல்டர் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன்.